வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நோயின்றி சிறு சிறு துன்ப வேளையிலும் ஆறுதல் அளித்து வருபவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எம் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு புது வாழ்வு தந்து பராமரிப்பவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நற்கருணையின் வழியாக எம் உள்ளத்தில் இருந்து செயலாற்றும் அன்பு ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். கடந்த நாட்களில் நாங்கள் நடந்த ஒவ்வொரு அடியிலும் தடுமாறி விழாமல் தாங்கி பிடித்தவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று சொன்னது மட்டுமல்லாமல் அதை வாழ்த்து காட்டிய செம்மலே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கு 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று கூறியவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். என் குடும்பங்களின் தேவைகளை நிறைவு செய்து காத்து வருபவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், ஆராதிக்கின்றோம். அனுதினமும் புது புது அனுபவங்களால் எமது வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்கு உறுதுணையாய் இருப்பவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உமது வாழ்வழிக்கும் வார்த்தையின் வழியாக எமக்கு நிறைவளிப்பவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் எம்மை பாதுகாத்து வழிநடத்தி வரும் நல்ல ஆயனே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எமது பாவங்களுக்காக உமது உயிரை கொடுத்து எங்களுக்கு மீட்பை கொணர்ந்தவரே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களது வாழ்வின் ஒவ்வொரு இன்ப துன்பங்களின் வழியாக உமது அளவில்லா அன்பையும் இரக்கத்தையும் பொழிந்து கொண்டிருக்கும் ஆசானே, உம்மை வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆ
இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து மனதார இறைவனை போற்றுவோம். கடந்து வந்த பாதையிலே நீ எமக்கு செய்துள்ள நன்மை தரங்கள் ஏராளம். அளவிட முடியாத உமது ஆசீர்வாதங்கள், அளவிட முடியாத உமது வழிகாட்டல்கள், அளவிட முடியாத உமது இரக்க குணங்கள் என ஆயிரம் ஆயிரம். இறைவா, எமது வாழ்க்கை போராட்டத்திலே நீர் எமக்கு அளித்த நன்மை தனத்திற்கும் உமது வழி நடத்துதலுக்கும் உமது உடல் இருப்பிற்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதோ நம் கண் முன்னே இறைவன், நம்மை மீட்ட இறைவன் இங்கு இருக்கின்றார். பெத்லகேம் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்த குழந்தை கலிலேயா கடலோரத்தில் சீடர்களோடு உரையாடி நன்மை பல புரிந்து வந்த இறைமகனின் திருமகன், காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்ட வல்லவர், சீமோனின் வீட்டிலே, லேவியின் இல்லத்திலே, சக்கேயுவின் மாளிகையிலே விருந்துண்ட போதகர், பாலை நிலத்தில் 5000 பேருக்கு புதுமையாக உணவளித்தவர், மதுரை நகரை மன்னித்த அதே மாபெரும், இதோ இங்கே நற்கருணை வடிவில் நம்முன் எழுந்தருளியிருக்கும் இறைவனிடம் மன்னிப்பு பெறுவோம். மன்னிப்பு என ஒரு அருமையான வார்த்தை உச்சரிக்கும் போதே உணர்ச்சிகளில் சிரித்தெழுகின்றன. உணர்கின்ற போது உறவுகள் உயிர்த்தெழுகின்றன. உணர்த்தும் போது உண்மைகள் விழித்தெழுகின்றன. ஆம், இத்தகைய ஒரு இனிமையான இறைச்செயலை குறித்து சிந்திக்க, செயலாற்ற அழைப்பு விடுக்கும் இறைவனுக்கு செவிமடுப்போம். மனதோடு மனம் பேசிய காலம் போல் அறிவின் அந்தரங்கத்திலேயே ஆராய்ந்து பார்த்து வாழ பழகிவிட்டோம். ஆனால் இன்று இறைவன் நம்மை பார்த்து, மனிதனை நீ அறிவோடு ஆராய்ந்தது போதும், இதயத்திற்குள் இறங்கி வா. இந்த மனக்குலமானது மண்ணில் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டுமா? மன்னிக்க கற்றுக்கொள் என்று அழைப்பு விடுவிக்கிறார். நாம் அனைவரும் இறை சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். இறை மக்களால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அயலார் ஆண்டவரை காண்கிற போது நாம் குறை நிறைகளை மன்னிப்பது நம் கடமை அல்லவா? மன்னிப்பது என்பது இறைவனின் இன்றியமையாத குணம். மன்னிப்பு நம்மில் மகிழ்ச்சியை உணர்ந்து உடைந்து உருக்குலைந்து போன உள்ளங்களை உருப்பெற செய்கிறது. பல நேரங்களில் நம்மை அறியாமலேயே சில தவறுகள் நிகழ்ந்து விடுகின்றன. எனவே தன்னை அறியாமல் தமக்கு தீமை செய்பவர்களை நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தவறை உணர்ந்து உண்மையாக மனமருந்தும் யாரும் மன்னிப்பை பெறும் உரிமை பெற்றுள்ளனர். ஏனெனில் இறைவன் தன் தவறுகளுக்காக மனமருந்தும் உள்ளத்தை தான் எதிர்பார்க்கின்றார். இத்தகைய இறைவனிடம் நாம் செய்த சிறு சிறு தவறுகளுக்காய் உருக்கமுடன் இறை சந்நிதியில் அமைதியில் மன்னிப்பு பெறுவோம். உங்கள் பதில், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். எங்களது கண்களால் பிறகு தீர்ப்பிட்ட நேரங்களுக்காக உங்களிடம் மன்னிப்பு வேண்டி நிற்கின்றோம். என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். எங்களது வார்த்தையால் பிறரை ஊடுருவிய வாள் போல காயப்படுத்திய நேரத்திற்காக நாங்கள் உங்களிடம் மன்னிப்பு வேண்டி நிற்கின்றோம். என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். நான் என்ற அகந்தையால் பிறரை தரம் தாழ்த்தி இகழ்ச்சிக்கு உட்படுத்திய நேரங்களுக்காக நாங்கள் உங்களிடம் மன்னிப்பு வேண்டி நிற்கின்றோம். என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். தவறான புரிதலால் சக மனிதர்
மற்றவர்களிடம் வெறுப்பையும் பகைமை உணர்வினையும் காண்பித்த நேரத்திற்காய் உம்மிடம் மன்னிப்பு வேண்டி நிற்கின்றோம். என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். நான் மட்டுமே முன்னேற வேண்டும் என்று நினைத்து மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டி நிற்கின்றோம். என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். நான் பெரியவன் நீ சிறியவன் என்ற மனப்பாங்கோடு வாழ்ந்த தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டி நிற்கின்றோம். என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். மற்றவர்களின் பெயரை தவறாக பயன்படுத்தி அவர்களின் நல்ல குணங்களை மறந்து ஏற்றுக்கொள்ளாத நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டி நிற்கின்றோம். என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் மன்றாடுங்கள். எல்லா சூழலிலும் நன்றி கூறுங்கள். இறைவனின் பேராசிரால் ஆண்டு ஒரு நிறைவான ஆண்டாக அமைந்தது. இந்த ஆண்டிலே நடந்த நிகழ்வுகளை ஒரு சில மணித்துளிகள் நம் கண்முன் கொண்டு வருவோம். இன்று ஆண்டின் இறுதி நாள். 2024ஆம் ஆண்டின் கடைசி ஒரு மணி நேரம் நம்மை உருவாக்கி நாளும் பொழுதும் காத்து கொண்டிருக்கும் உன்னத தேவனின் உண்மையுள்ள பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அமைதியில் இறைவனோடு உரையாடுவோம். கடந்த ஆண்டு முழுவதும் நிகழ்ந்த எல்லாவற்றையும் நினைத்து பார்ப்போம். ஒவ்வொரு நன்றிக்கு பிறகும் நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி நன்றி நன்றி இறைவா. நன்றி நன்றி இறைவா. சாதாரண மண்ணால் எங்களை உமது சாயலில் உருவாக்கி எங்களின் அத்தனை தேவைகளையும் நாங்கள் கேட்கும் முன்னே நிறைவேற்றி எங்களை பாதுகாத்து பராமரித்து வரும் எல்லாம் வல்ல தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நன்றி நன்றி இறைவா. பாசமான தந்தையே, எங்கள் இறைவா, உமது மகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களை பாவங்களில் இருந்து மீட்டு புது வாழ்வு வழங்குவதற்காகவும் தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் எங்கள் மீது பொழிந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் அறிவுறுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி நன்றி இறைவா. அன்பான ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல பெற்றோர்களையும் நல்ல உறவுகளையும் நண்பர்களையும் தந்து நாங்கள் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் வாழ வழிவகை செய்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
நன்றி நன்றி இறைவா. நீ செய்த நன்மை நினைக்கின்றேன். புலகம் இருக்கும் இந்த புதிய ஆண்டில் இறைவன் நமக்கு தரும் இறைவார்த்தை பகுதிக்கு அமைதி செவிமடுப்போம். பவுல் தெசலோனிக்கர் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 14-18 முடிய. அன்பர்களே, நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள், மன தளர்ச்சியுற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள், வலுவுற்றோருக்கு உதவுங்கள், எல்லாரோடும் பொறுமையாய் இருங்கள், எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களில் ஒருவருக்கொருவர் மட்டுமின்றி எல்லாருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வரவிருக்கின்ற 2025ஆம் ஆண்டு நமக்கு புதிய வாழ்க்கை முறையையும் வளமான வசந்தத்தையும் இறைவனோடு கொண்டுள்ள உறவு முறையை இன்னும் ஆழப்படுத்தவும், எடுக்கின்ற முயற்சிகளின் வெற்றியையும் நம்முடன் வாழும் உறவுகளின் உண்மையுடனும் ஒற்றுமையுடனும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய பக்குவத்தையும் செய்கின்ற செயல்களின் நேர்மையையும் திரு அவையோடு இணைந்து சிறந்த கிறிஸ்தவனாக வாழும் ஆசிரியையும் மொத்தத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழ மற்றவர்களை வாழ வைக்க முயல்வோம். அதற்கான ஆசிரியரை இறைவனிடம் வேண்டுவோம். இப்பொழுது மாண்புய வீரத்துக்கு முழங்கால் படிடுவோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பல
தண்டனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
அருள் வேண்டுவோம். இப்புதிய ஆண்டு நற்சிந்தனைகளை நேர்மறை எண்ணங்களை நம்மில் விதைக்க அருள் வேண்டி இத்திருமறையில் மன்றாடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே நாம் 2024 ஆண்டிலிருந்து கடந்து 2025 எனும் புதிய ஆண்டிலே காலடி எடுத்து வைக்க ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் சென்ற ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறவில்லை என்றால் வருகின்ற ஆண்டு நமக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். எனவே ஒரு 10 நொடி நீங்கள் நினைத்து பாருங்கள், கடந்த காலங்களிலே நம் ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஒரு சில பேர் நினைக்கலாம், நான் நிறைய துன்பப்பட்டிருக்கிறேன் என்று. யார் வாழ்விலே துன்பமில்லை? துன்பம் இல்லாமல் நாம் இன்பமில்லை. நமக்கு துன்பம் இல்லாமல் நாம் எதையும் சாதிக்க முடியாது. எனவே துன்பங்களை கடந்து நாம் இன்பத்தை பெற்றிருக்கிறோம், வெற்றியை அடைந்திருக்கிறோம். வாழ்விலே பலவற்றை சாதித்திருக்கிறோம் என்றால் அது நம்முடைய இறைவனின் அருளால் மட்டுமே என்றால் அது மிகையாகாது. எனவே இந்த புனிதமான இரவிலே எண்ணற்ற நன்மைகளை நமக்கு அள்ளித்தந்த நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நம் அன்னை வழியாக நம்முடைய பங்கின் பாதுகாவலை புனித அந்நாள் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் இந்த நேரத்திலே நன்றி கூறி பிறக்க போகிற இந்த புதிய ஆண்டு முழுவதும் நம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பங்களையும், நம்முடைய ஊரையும், பங்கையும், எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாம் சந்திக்கவிருக்கின்ற துன்பங்களை எல்லாம் மிக எளிதாக கடந்து சென்று வாழ்விலே வெற்றி அடைய, நினைத்தவற்றை சாதிக்க, விசுவாசத்திலும் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் நாம் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல நமக்கு தேவையான அருள் வரங்களை கேட்டு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இந்த திருப்பலியானது 88வது பிறந்த நாளை கொண்டாடும் திரு அந்தோணி என்பவருக்கு சிங்கப்பூரில் இருந்து அவருடைய குடும்பத்தினர் மனைவி பிரான்சிஸ்கா கேத்ரின், உஷா, சக்திவேல், மகன் சூசைநாதன், மருமகள் மேரி கவிதா, பேரக்குழந்தைகள் மார்க் ஆந்தனி, ஆக்னஸ் ஆந்தனி, பீட்டர் ஆந்தனி, ஏஞ்சல் மேரி மற்றும் மலேசியாவில் இருந்து அவள புஷ்பம் வாழ்த்துகிறார்கள். அவருக்காக ஜெபிக்கிறார்கள். நாமும் பிறந்த நாள் ஆசிரியருக்காக கொண்டாடுவோம். மேலும் மலேசிய நாட்டிலே இங்கிருந்து பணிபுரிகின்ற ஜான் அமல்ராஜ், அவருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து அவரை பாதுகாக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதத்திலே மீதவை சேர்க்கப்படும்.
புனித மரியாவின் வளமையான கன்னிமையாவின் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குருக்களுக்கே உரித்தான அற்பொழிவு நிறைந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை எடுத்திருக்கின்றது இன்றைய முதல் வாசகர். இதுவே மக்களாகிய நமக்கு ஆசி வளர ஆண்டவரால் குருக்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஆசி மொழிகள் எண்ணிக்கையோடு இருந்து வாசிக்கப்படும் ஆசீர்வாத இறைவார்த்தைகளை கவனமுடன் கேட்டு இறையாசனை நமதாக்குவோம், புத்தாண்டை பொலிவாக்குவோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசீர்வதிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வசனங்கள் 22 நீ யாரோரிடமும் அவன் புதல்வர்களிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி நோக்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் புரிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு
அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே வெளிநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
எனவே நாம் கடவுளின் பிள்ளைகள், அவரின் உரிமை பேறு உடையவர்கள் என்ற நம்பிக்கையில் 2ஆம் வாசகத்தை கேட்டு மகிழ்வோம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 4 தொடங்கி 7 வரை. திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 4 தொடங்கி 7 வரை. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உடன்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவாக்குகள் 16 தொடக்கம் 21 இறுதியாக. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்து இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மெசியாயின் நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய
8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லோருமே இந்த ஆலயத்திலே கூடியிருக்கிறோம். இன்று என்ன விழா என்று கேட்டால் உடனே என்ன சொல்லுவோம்? என்ன விழா? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் இதை நான் எதிர்பார்க்கல. இன்றைக்கு என்ன விழா? புத்தாண்டு விழா. கத்தோலிக்கர்களாகிய நாம் இப்படி சொல்லக்கூடாது. இன்றைக்கு புத்தாண்டு விழா என்பது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு என்ன பெரும் விழா என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. முன்னுரையெல்லாம் வாசிச்சாங்க அப்படித்தானே? அறகுற தூக்கத்தில் நம்ம கேட்டோம். என்ன வாசிச்சாங்க? இன்று என்ன விழா என்று வாசிச்சிருப்பாங்க. என்ன விழா? அன்னை மரியா இறைவனின் தாய். இதுதான் இன்றைய விழா. ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டின் முதல் நாள் ஜனவரி மாதம் முதல் தேதி என்ன விழா என்று கேட்டால் புத்தாண்டு விழா என்று இரண்டாவதாக சொல்ல வேண்டும். முதல் விழா நமக்கு எது? அன்னை மரியா இறைவனின் தாய். ஒரு தடவை சொல்லுங்களேன் பார்ப்போம், கொஞ்சம் தூக்கம் போகும். இன்னைக்கு என்ன விழா? அன்னை மரியா இறைவனின் தாய். வெரி குட், சந்தோஷம். அன்னை மரியா இறைவனின் தாய். இது யாருக்கு தெரியாது அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது நீங்கள் சொல்லி தான் தெரியணுமா அப்படின்னு. ஆனால் இதற்கு காரணம் இருக்கிறது. 5வது நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு 5வது நூற்றாண்டிலே ஒரு சில ஆயர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் தான் அன்னை மரியா, கடவுளின் தாய் அல்ல என்று ஒரு தப்பறை கொள்கையை அவர்கள் பரப்பி வந்தார்கள். எனவே இதற்கு ஏதாவது ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்று எபேசு நகரிலே ஒரு பொது சங்கம் கூடியது. எந்த நகர்ல? எபேசு நகர்ல என்ன கூடியது? பொது சங்கம் கூடியது. தப்பறை கொள்கையை பரப்பியவர்களும் இருந்தார்கள், மற்ற ஆயர்கள் பெருமக்களும் இருந்தார்கள். அந்த சங்கத்திலே கூடி ஒரு முடிவு எடுக்கிறார்கள். என்ன முடிவு? அன்னை மரியா யாருடைய தாய் என்று? இறைவனின் தாய் என்று முடிவெடுக்கிறார்கள். என்ன வித்தியாசம் நாம கேட்கலாம்? இயேசுவின் தாயா இறைவனின் தாயா? நீங்க என்ன சொல்றீங்க? இயேசுவின் தாய் தான், இறைவனின் தாய் இல்லை என்று சொன்னார்கள். நீங்க என்ன சொல்றீங்க? இயேசுவின் தாயா இறைவனின் தாயா? இயேசுவின் தாயின்னு சொன்னவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் கடவுள்கிட்ட. ஆமாம், இயேசுவின் தாய் அல்ல, இறைவனின் தாய். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்கலாம். இயேசு நம்ம புதனன்மைக்கு படிக்கும்போது படிச்சிருக்கிறோம். அவர் 100% மார்க் எடுத்தாரா? எக்ஸாமில் மார்க் எடுத்தாரா? 100%. 100% ரெண்டு தன்மை இருக்கிறது. ஒன்று சுவாபம்னு சொன்னால் உங்களுக்கு புரியும், பெரியவங்களுக்கு புரியும். என்ன சுவாபம்? மனித சுவாபம். இன்னொன்று கடவுள் தன்மை. மனித தன்மை, கடவுள் தன்மை. மனித தன்மை எத்தனை % இருந்துச்சு? எத்தனை? 100. அப்ப இறைத்தன்மை அதுவும் 100. அப்ப எதுவுமே குறைவில்லை. இறைத்தன்மை உயர்ந்ததா, மனிதத்தன்மை அவரிடம் அதிகமாக இருந்தது என்றால் இரண்டும் சமமாக இருந்தது. அதனால இயேசுவின் தாய் என்று மட்டும் சொன்னால் அவர் மனிதத்தன்மை மட்டும் உள்ளவர் என்று பொருள் கொண்டுவிடும். ஆக அவரிடம் இறைத்தன்மை 100% இருந்தது. எனவே இறைத்தன்மை இருந்தால் அவர் இறைவனுக்கு நிகரானவர்.
இறை மகன். எனவே அவ அன்னை மரியா இறைவனின் தாய். உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுது. ஆக 100% இறைத்தன்மையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்ததால் அவர் இறைவனின் தாய் என்று அந்த எபேசு பொதுச்சங்கம் ஒரு முடிவை எடுத்து யார் யாரெல்லாம் இதற்கு எகெயின்ஸ்டா பேசினாங்களோ அனைத்து ஆயர்களையும் திருச்சபையை விட்டு புறம்பாக்கியது. இது நடந்தது 5ஆவது நூற்றாண்டிலே. எபேசு பொதுச்சங்கம் கூடி இந்த ஒரு அருமையான முடிவை எடுத்தது. அதிலிருந்துதான் இந்த திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது. ஜனவரி மாதம் 1 தேதி அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற ஒரு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அடுத்ததாக நிறைய பேருக்கு இதில் ஒரு டவுட் இருக்கு. நமக்கு பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு இருக்கிறது, இன்னும் நம்முடைய செவி வழி வருகின்ற அறிவு இருக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிறாங்க, தெரியாதவற்றை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், வீட்டில் வந்து படிக்கிறோம், நமக்கு அறிவு கிடைக்கிறது. அடுத்ததாக தொலைக்காட்சி பார்க்கிறோம், அதிலும் நமக்கு எவ்வளவோ விவரங்கள் கிடைக்கின்றன. நியூஸ் பேப்பர் வாசிக்கிறோம், புத்தகங்கள் வாசிக்கிறோம். இப்படி நமக்கு எவ்வளவோ அறிவு உள்ளே வந்து சேருகிறது. இவை எல்லாவற்றையும் பகுத்து பார்த்து நாம் அன்னை மரியா இறைவனின் தாயா என்று கேட்டால் இது விசுவாசத்தினால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும் அன்னை மரியா இறைவனின் தாய் என்று. நம்ம எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக ஆலோசனை செய்து பார்த்தால் எல்லாவற்றிற்கும் விடை கிடைக்காது. நிறைய பேர் இந்த தவறைத்தான் செய்கிறார்கள். அறிவுபூர்வமாக சிந்திக்கிறார்களை ஒழிய ஆன்மாவை பயன்படுத்தி விசுவாசபூர்வமாக சிந்தித்து பார்ப்பது கிடையாது. எனவேதான் எத்தனையோ பேர் அன்னை மரியாவை ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள், ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? கேட்டது யாரு? யார் கேட்டது? பக்கத்து வீட்டுக்காரவங்களா கேட்டாங்க? யார் கேட்டா சொல்லுங்க, அப்பாவது தூக்கம் போகும். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கேட்டது யாரு? எலிசபெத்து. அன்னை மரியா எலிசபெத்தை சந்திக்க போகிறார். அப்ப அவங்க சொல்லும் போது என்ன வார்த்தை? இறைவனின் தாய். அப்ப அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி பார்க்கிறோம், எலிசபெத்தம்மாள் தூய ஆவியாரால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டிருந்ததாக நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. ஆக அன்னை மரியா அவரை பார்த்தவுடனே எலிசபெத் சொல்லுகிறார், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? என் இறைவனின் தாய் என்னிடம் வர நான் யார்? அவர் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவராக இருந்ததால் கடவுளின் திட்டம் என்ன, அவருடைய சிந்தனை என்ன என்பதை அவர் அறிந்து அன்னை மரியா இறைவனின் தாய் என்பதை அன்றே இந்த உலகிற்கு அவர் எடுத்து சொல்லிவிட்டார். எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதராக பிறந்தாலும் அவர் இறைவன். எனவே அவர் இறைவனை பெற்றெடுக்கும் ஒரு பாக்கியத்தை அவர் பெறுகிறார். நிறைய பேருக்கு கடவுள் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் ஒரு குழந்தையை கொடுத்திருக்கலாம். ஏன் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து தான் கொடுக்க வேண்டுமா என்றால், ஆம், இயற்கைக்கு புறம்பாக ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்கின்றது என்று எங்காவது நம் வரலாற்றிலே வாசிக்க கேட்டிருக்கிறோமா? மனிதர் இல்லாமல் இயற்கையாக ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று யாராவது சொன்னால், இயற்கை என்றாலே தாயின் வயிற்றில் இருந்து பிறப்பதுதான் இயற்கை. இதற்கு மாறாக குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. எனவேதான் இறைவன் அன்னை மரியாவை தன்னுடைய குழந்தையை கருத்தரிப்பதற்காக மாசு மறுவற்று பாவக்கரை இல்லாமல் அவரை அவர் பிறக்கச் செய்கிறார் என்பதை நாம் பல சமயங்களிலே இதை பற்றி சிந்தித்திருக்கிறோம், மறையுரையிலே கேட்டிருக்கிறோம். எனவே தன்னுடைய மகன் தூய்மையானவர், மாசு மறுவற்றவர், அவரை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் அந்த தாயும் அப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிறப்பிலேயே மாசு மறுவற்றவராக, ஆதிப்பெற்றோருடைய பாவக்கரை படியாதவராக அன்னை மரியாவை ஆண்டவர் இந்த உலகிலே பிறக்கச் செய்கிறார். அவருடைய வயிற்றிலே
இயேசு பிறக்கிறார். எனவேதான் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவிலிருந்து அடுத்து ஒரு மாபெரும் விழாவாக திரு அவை கொண்டாடுகிறது. இவர் அன்னை மரியாவால் பெற்றெடுக்கப்படுகிறார். இவர் இறைவன். எனவே அன்னை மரியா இறைவனின் தாய் என்பதை நாம் விசுவாச கண்கொண்டு பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு அவர் வழியாக நம் ஆண்டவர் இயேசுவிடம் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி ஒரு பரிந்துரைப்பவராக அன்னை மரியாவை நம் ஆண்டவர் தந்தையாம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இதைத்தான் அன்னை மரியாவை பற்றிய பகுதிகளிலே பார்க்கிறோம். அவரை ஒரு சாதாரண மற்ற பெண்களைப் போல் அல்லாமல் இந்த உலகிலே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவராக, இன்னும் நம்ம அருளிறை மரியை ஜெப சொல்லும்போது புனித மரியே இறைவனின் தாயே என்று தான் சொல்லுகிறோம். பழைய தமிழில் சொல்லணும் அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே. அதைத்தான் புதிய மொழிபெயர்ப்பிலே புனித மரியே இறைவனின் தாயே என்று நாம் ஒவ்வொரு முறையும் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்தை நாம் மறக்காமல் இறைவனின் தாய் இறைவனின் தாய் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே கிறிஸ்து பிறந்து ஒரு சில நாட்களிலே அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற இந்த மாபெரும் விழாவை புத்தாண்டின் தொடக்க நாளாகிய முதல் நாளாகிய இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தாய் இறைவனின் தாய், அதோடு அகில உலக திரு அவையின் தாய், நம் ஒவ்வொருவரின் தாய், நம் குடும்பங்களின் தாய். எனவே இறைவனின் தாய் தான் நம்முடைய தாய். எனவேதான் பார்க்கிறோம் வேளாங்கண்ணியிலே இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் போய் பார்த்துருப்பாங்க, கூட்டம் அலை மோதும். திருவிழாவுக்கு வர்ற கூட்டத்தை விட பல மடங்கு அதிகமாக வேலைநகருக்கு ஈஸ்டர் சமயத்திலே சரி, புத்தாண்டு, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா போன்ற முக்கியமான விழா காலங்களிலே மக்கள் அங்கே குவிகிறார்கள் என்றால் அந்த அன்னை மரியாவை இறைவனின் தாய் என்றும் திரு அவையின் தாய் என்றும் நம் ஒவ்வொருவருடைய தாய், நம் குடும்பங்களின் தாய் என்றும் ஏற்றுக்கொண்டதால் தான் அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடாக மக்கள் குவிகிறார்கள். இன்னும் பூண்டி மாதாவிலும் சரி, கோயிலிலும் சரி, அல்லது பல புனித தலங்களிலே நாம் பார்க்கிறோம். அடைக்கல் அன்னை புனித தலம் என்ற ஒன்று இருக்கிறது. இப்படி எல்லா அன்னை பெயர் கொண்ட புனித தலங்களிலெல்லாம் மக்கள் கூடுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த திரு அவை அவரை இறைவனின் தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதற்காகத்தான். எனவே அந்த மரியாவை வணங்குவோம், வாழ்த்துவோம். இந்த புதிய ஆண்டை கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த புதிய ஆண்டு முழுவதும் இந்த அன்னை மரியா வழியாக நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று தொடர்ந்து அந்த அன்னையிடம் மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். Amen.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் இப்பொழுது ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, மக்களினங்களுக்கு உமது ஆசியை வழங்க நீர் ஏற்படுத்திய என் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரும் உமது அருளாசிரம் நிரம்ப பெற்று எந்நாளும் உமது அன்பின் அருளில் அமைதியின் கருவிகளாக நிகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக நாடுகளை வழிநடத்தும் இறைவா, என் நாட்டு தலைவர்கள் நேர்மையுடன் மக்களை ஆட்சி செய்யவும், இப்புதிய ஆண்டில் மக்களின் வாழ்க்கை தரம் உயர புதிய திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தவும், உலகெங்கும் நிறை அமைதி நிலவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். உம் திருமகனின் தாயை எங்கள் தாயாக தந்த இறைவா, அந்த அன்னையை போல நாங்களும் உம் திருமகனின் வார்த்தையை காத்து வழியில் எந்நாளும் நடக்கவும், எம் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு சாட்சி பகரவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். காலங்களையும் அதன் வெவ்வேறு நோக்கங்களையும் அறிந்த ஆண்டவரே, இப்புத்தாண்டின் ஒவ்வொரு நாள்களையும் நாங்கள் எடுத்துள்ள திட்டங்கள், தீர்மானங்கள், எடுக்க போகின்ற முயற்சிகள், செய்யவிருக்கின்ற புது பணிகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து 2025ஆம் ஆண்டில் ஒவ்வொரு நாளினையும் வெற்றியின் நாளாக எமக்கு மாற்றி தர வர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாகிய இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது அருட் சகோதரிகள் தங்களுடைய வார்த்தை பாட்டை புதுப்பிப்பார்கள். For the little ones and the poor, we renew our vows according to the rule of life of the congregation of the Sisters of Saint Anne, the vow of chastity, to love God with all our hearts and hate every creature, the vow of poverty, to abandon ourselves in everything to the providence of the Father, the vow of obedience, to accomplish the will of God in everything and always. Mary, Virgin and Mother, you who have done the will of the Father, right to the foot of the cross, obtain for us from your Son Jesus, through the intercession of Saint Anne and Blessed Mother Enriqueta, the grace to be faithful to our vocation, and together with our sisters, to journey in hope for the praise and the glory of the Trinity. கைதட்டி அவர்களை வாழ்த்துவோம். காணிக்கை பாடல். Thank you.
இல்லத்தினுடைய மனித உழைப்பின் வயதுமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகம் நிறைவானில் வாழ்த்தப்படுவீராக. இந்த வல்லன்மையில் நாம் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பாரமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றலும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இந்த ஒரு திருமுறுப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவர் குற்றமில்லைகளும் பாவத்தில் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காணச் செய்கின்றீர். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று
நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
புகழ்ந்தேத்தும் வரம் அருளவும்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். Kristrodem.
கிறிஸ்துவுடன் 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 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறிச் செல்ல இவ்வருளடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் பாலன் இயேசு வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று. பாதி தான் இருக்கு.